அன்புள்ள தமிழ் இதயங்களே, இந்த நாட்டினிலே மக்களெல்லாம் மிகவும் கஷ்டமான சூழலில் வாழ்கிறார்கள். அதாவது பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 100க்கு 90 மக்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. பள்ளிக்கூடத்திற்கு போகிற குழந்தைகள் வீட்டிற்கு திரும்பி வருமா பாதுகாப்புடன் என்ற ஏக்கம் மக்கள் மத்தியிலே உள்ளது. அது மட்டுமல்லாமல் ரோட்டிலே நடந்து போனால் பாதுகாப்பாக நடந்து போக முடியுமா தெரியவில்லை. என்ன காரணம்? வாகன விபத்துக்கள். பணக்காரர்கள் 100 கோடிக்கு கார் வாங்குகிறார்கள், அதை குடித்துவிட்டு ஓட்டுகிறார்கள். ரோடு தனக்கே சொந்தம் என்று நினைத்து ரோட்டிலே போகின்ற மக்களை ஏற்றி கொன்று விடுகிறார்கள். ஆகையால் ரோட்டிலே நடக்கும்போது ஏழைப்பட்ட மக்களின் உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் மத்தியிலே அடிக்கடி மோதல்கள், கல்லூரியிலும் அதுதான். ஆகையால் தமிழ்நாடு ஒரு வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட வன்முறைகள் எதற்காக நடக்குது? அதை எப்படி தடுப்பது? இதை யாராவது சிந்திக்கிறார்களா? யாரும் சிந்திக்கவில்லை. இப்போது என்ன சொல்கிறார்கள்? திருட்டு வாக்கு என்று சொல்கிறார்கள். திருட்டு வாக்கு, வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கும்போது அது திருட்டு வாக்கா தெரியலையா? நீங்கள் தோக்கும்போது அது திருட்டு வாக்கா தெரியுதா? ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெறும்போது, இப்போ கேரள மாநிலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, கேரளாவில் இடதுசாரிகள் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறார்கள். அங்கே வாக்கு திருட்டு இல்லையா? அங்கே யாராவது ஒருவர் ஜெயித்து விட்டால் உடனே வாக்கு திருட்டு என்கிறார்கள். நீங்கள் ஜெயிக்கும்போது வாக்கு திருட்டு கிடையாது, அடுத்தவர் ஜெயிக்கும் போது அது வாக்கு திருட்டு. அரசியலில் எப்படியெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள். நான் சொல்லிக்கொள்கிறேன், யாராவது இத்தனை கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன, இந்த கட்சிகள் எல்லாமே 4 பிரிவாக பிரிந்து தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். 4 விதமான கூட்டணிகள். ஏன் இந்த கூட்டணி கட்சிகள் தனியாக போட்டியிடக்கூடாது? தனியாக போட்டியிட்டால் யாருக்கு எவ்வளவு பலம் என்று தெரிந்துவிடும். ஆனால் கும்பலாக போட்டியிடுகிறார்கள். ஏன்? சட்டம் சரியில்லை. ஆண்களுக்கு தமிழகத்திலே உரிமை மறுக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆண்களின் ஓட்டு மட்டும்தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆண்களுக்கு ஏன் உரிமை தொகை இல்லை? ஆண்களுக்கு தனி பேருந்துகள் கிடையாது, இலவச பேருந்துகள் கிடையாது. பெண்களுக்கு இலவச பேருந்து, மாதம் 1000. வயதானவர்களுக்கு என்ன இருக்குது? 70 வயதானவர்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த நாட்டில். 70 வயதானவர்கள் எந்த நன்மையும் இங்கே அடையவில்லை. இங்கே என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? சாதியை வச்சு தான் ஓட்டு கேட்குறாங்க, சாதியை வச்சு தான் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. சாதி அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது, மத அடிப்படையில் தான் நடக்குது. சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், நாங்கள் அமைதியாக அந்த நாட்டுக்கு பாடுபடுறோம்னு சொன்னால் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை. மதுக்கடைகள்,
இந்த மதுக்கடைகள் தமிழகத்தில் எதற்காக? மதுக்கடைகளால் தான் பல குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றங்கள் எத்தனை என்று கணக்கிட முடியாது. ஆனால் மதுக்கடையை அரசு நடத்துது, அதில் லாபம் பார்க்குது. ஆனால் அதனால் ஏழை மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகளாக யார் கல்வி வளர்ச்சி பெற்றுள்ளார்கள்? யார் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளார்கள்? யார் அதிக வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள்? அரசாங்க வேலையெல்லாம் யார் இப்பொழுது அதிகமாக அனுபவிக்கிறார்கள்? எல்லாருக்கும் அது கிடைக்குதா? கிடையாது. எனது தலைவர் காமராஜர் இருக்கும்போது எல்லா சாதியினரும் சமமாக நடத்தப்பட்டார்கள். அப்போது சாதி கலவரம் கிடையாது, மத கலவரம் கிடையாது. எனது தலைவர் இறந்த பிறகு இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் சாதி கலவரம் தான், மத கலவரம் தான், தினமும் சாலை விபத்துகள் தான். ஏதை தடுக்கலை? மனிதர்கள் நடந்து போவதற்கு சாலை வசதிகள் கிடையாது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகனங்கள் செல்வதற்கு சரியான சாலை வசதிகள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் பணக்காரர்கள் ஆகாய விமானத்தில் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளிலே ஏழைகளுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கவில்லை. இதையெல்லாம் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். பாம்பு கடிச்சிட்டுது தான். அரசாங்க ஆஸ்பத்திரியில் நல்ல சிகிச்சை செய்கிறாங்களா? பாம்பு கடித்தவங்கெல்லாம் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் பிழைச்சிக்கிறாங்களா? சரி, தனியார் ஆஸ்பத்திரியில் போனால் பாம்பு கடிக்க எவ்வளவு பணம் வாங்குகிறாங்க? 25 லட்சம் ரூபா வாங்குகிறாங்க. அந்த ஊசியின் மதிப்பு 500 ரூபாய். 500 ரூபாய் உள்ள ஒரு ஊசியை போட்டுவிட்டு தனியார் மருத்துவமனையிலே பாம்பு கடித்து 25 லட்சம் வசூலிப்பதாக எனக்கு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கிறது. சரி, இருக்கட்டும். அடுத்ததாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நோய் வந்தாலும் இந்த நவீன மருத்துவர்கள், எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் படித்தவர்கள் அந்த நோயை சுலபமான முறையில் தீர்ப்பதற்கு ஆசைப்படுவதில்லை. யாராயிருந்தாலும் எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். எனக்கு கால் கட்டை விரலிலே புண் வந்து விட்டது. அந்த புண் ஆறவே இல்லை. ஈரோட்டில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் சென்று பார்த்தேன். அந்த டாக்டர்கள் என்ன சொன்னார்கள்? அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கால் கட்ட விரலில் அறுவை சிகிச்சை செய்தால் மனிதன் பிழைக்க முடியுமா? இது ஏன் இந்த டாக்டர்களுக்கு தெரியவில்லை? கடைசியில் நான் யாரிடமும் கேட்கவில்லை, எந்த மருத்துவரிடமும் போய் நான் மருத்துவ உதவி கேட்கவில்லை. நானாகவே என்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி இந்த அழுகி போன கால் கட்ட விரலை குணப்படுத்திவிட்டேன். நான் படித்திருந்ததனால், எனக்கு ஓரளவு மருத்துவ கல்வி அறிவு இருந்ததனால் நான் என்னுடைய காலை நானே சுத்தப்படுத்தி கொண்டேன். இப்பொழுது நிற்கிறேன், நடக்கிறேன். ஆனால் இவர்கள் கால் கட்ட விரலை ஆப்ரேஷன் செய்கிறேன் என்று சொன்னார்கள். எல்லா டாக்டர்களும் தான் சொன்னாங்க. அடுத்தது, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எனக்கு மது பழக்கம் கிடையாது, புகைப்பழக்கம் கிடையாது, பெண்களோடு சுற்றி திரியும் பழக்கமும் எனக்கு கிடையாது, போதைப் பொருளும் எனக்கு கிடையாது. ஆனாலும் என்னுடைய லிவர் சவுண்டு கம்மியாக, என்னுடைய லிவர் கெட்டுப்போச்சு. என்னுடைய லிவர் கெட்டுப்போன போது அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று ஒரு நவீன மருத்துவர் சொன்னார். நான் செய்து கொள்ளவில்லை. சாதாரண மூலிகை செடியின் மூலமாகவே அதை நான் குணப்படுத்தி கொண்டேன். ஏனென்று கேட்டால், இந்த நாட்டிலே மருத்துவர்கள்
சரியான முறையிலே இயங்கவில்லை. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகிறேன். எனக்கு ஜாதி மதம் கிடையாது. எல்லோரும் அதை போல் இருந்தால் நன்றாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வர்ற தேர்தலில் பாருங்கள், எல்லாம் ஜாதியை வச்சு தான் வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க. ஜாதியை வச்சு தான் ரகசியமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவர் நம்ம ஜாதிக்காரர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்தது என்ன செய்கிறாங்க? எல்லா வாக்காளர்களும் பணம் கொடுத்து தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்க. பணம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்பி தேர்தலில் எப்படி ஜெயித்தாங்க? பணம் கொடுக்காமல் ஜெயித்தாங்களா? மக்களே விரும்பி வந்து ஓட்டு போட்டாங்களா? பணம் கொடுத்து நீங்கள்லாம் ஓட்டு வாங்கலை. இப்போது எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் அதுதான், பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குவாங்க. ஆனாலும் கொள்கை வெற்றின்னு சொல்லுவாங்க. கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் யாரும் நம்பாதீங்க. எல்லா கட்சியும் தேர்தலில் நின்னா ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ வருமானம், எவ்வளவு லாபம்? ஒரு மாதத்துக்கு 1000 கோடி. இந்த 1000 கோடிக்கு தான் ஆசைப்பட்டு தான் தேர்தலில் நிற்கிறாங்க. கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. இந்த ஈரோடு மாவட்டம் ஒரு பணக்கார மாவட்டம்னு மக்கள் பேசிக்கிறாங்க. முதல் மாவட்டம் சென்னை, இரண்டாவது கோவை, பொருளாதாரத்தில் 3வது இடத்தில் இருக்கக்கூடியது ஈரோடு. ஆனால் இந்த ஈரோட்டில் உள்ள மக்கள் 190 பேர் ஏழ்மையில் இருக்கிறார்கள். அண்டர் தி பாவர்ட்டி என்று சொல்வார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே இங்கே வாழ்கிறார்கள். ஏன் வாழ்கிறார்கள்? இதை ஏன் உண்மையை யாரும் சொல்வதில்லை? எதையும் சொல்ல மாட்டார்கள். உண்மையை மறைத்து பொய்யைத்தான் சொல்லுவார்கள். சரி, இருக்கட்டும். ஆண்கள் தமிழகத்திலே நசுக்கப்படுகிறார்கள். வயதான முதியவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். முதியவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் மருந்துகள் இருக்குங்கிறாங்க, ஆனால் ஏழை மக்கள் போனால் மருந்து இல்லைங்கிறாங்க. அப்புறம் எப்படி இங்கே மருத்துவம் கிடைக்கும்? ஆனால் அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் வேணுங்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கிய செய்தியை சொல்கிறேன். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே கல்வி சரியில்லை. கல்வியின் தரம் 2% தான். ஒரு 6ஆம் வகுப்பு அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன், 6ஆம் வகுப்பு மாணவனை கூப்பிட்டு வாழை பழம் என்று எழுத சொன்னால் அவன் எப்படி எழுதுவான்? வாழை பழம் என்று எழுதுவான். இதுதான் தமிழகத்தில் கல்வியின் தகுதி, கல்வியின் வளர்ச்சி. இப்போது நேற்றைய ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு ஊரிலே ஒரே ஒரு பையன் படிக்கிறான், மாணவன் படிக்கிறான். அவனுக்காக ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு 1 லட்ச ரூபா மாத சம்பளம். அவனுக்கு இன்னொரு தலைமை ஆசிரியர், அவருக்கு 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம். இவ்வளவு சம்பளமும் வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு பையனுக்கு பாடம் நடத்துகிறாங்களாம். அரசாங்க பணம் எப்படியெல்லாம் வீணாக போகுது பாருங்க. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் மிகவும் மன வருத்தத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூலி 500 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். இந்த 500 ரூபாய் கூலி தான் தமிழகத்தில் 4 பட்டம் 5 பட்டம் PhD படித்தவங்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் 500 ரூபா தான் கூலி ஒரு நாளைக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியா இல்லை நரம்பு தளர்ச்சியா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு மத நல்லிணக்க அறிஞர், நான் ஒரு சோஷியல் ரீஃபார்மர், லா பர்சன். நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. தமிழ் மக்கள் வாழ்வதற்கு, ஏழை மக்கள் வாழ்வதற்கு எந்த சட்டமும் கிடையாது.
எல்லாம் ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒன்றை கூட மக்கள் அனுபவிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் அடிதடி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான். தமிழ்நாட்டில் இப்படித்தான் நடக்குமா? எந்த வருடமாவது இப்படி நடந்திருக்குதா? இப்போ இந்த 4 வருடங்களாக தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த குற்றத்தை ஏன் அரசு தடுக்கவில்லை? இதை தடுத்தால் நன்றாக இருக்கும். நான் எந்த கட்சியையும் குறை சொல்லவில்லை. எல்லா கட்சியும் தேர்தலில் போட்டியிடுறாங்க. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி கூட தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லாமே மாதம் 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வர்றாங்க. தேர்தலில் நிற்க போகிறாங்க பாருங்கள். எல்லா கட்சியிலும் தேர்தலில் நிற்பாங்க. ஒரு வேட்பாளராவது ஏழை நிற்கிறாரா? ஒரு 10 கோடி சொத்து உள்ளவர், 20 கோடி சொத்து உள்ளவர் தேர்தலில் நிற்கிறாரா? நிற்பாரா? 1000 கோடி சொத்து இருந்தால் தான் தேர்தலில் நிற்க முடியும். அவர்கள் ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வாங்க? ஒரு மாதத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கணும். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் எழுதப்படாத சட்டம். ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த இழிநிலையை மாற்றி இந்த நாட்டிலே நல்ல சட்டத்தை, நல்ல நீதியை ஏழை மக்களுக்கு கிடைக்கும் வண்ணம் செய்யுங்கள். இந்த நாட்டிலே முதியவர்களுக்கு எல்டர் சிட்டிசன் என்று சொல்கிறார்கள். இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட எல்டர் சிட்டிசனுக்கு எந்த நன்மையும் இல்லை. எல்லாம் பெண்களுக்கு தான் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஆண்கள் உயிரோடு இருக்கிறத பற்றி அரசுக்கு எந்த கவலையுமே இல்லை. வயதானவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள், மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு சிந்தித்து பார்த்து இந்த முதியவர்களுக்காவது நல்லது செய்யுமா? வருடந்தோறும் லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு வர்றாங்க. படித்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலையே கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த கல்வியெல்லாம் மூடிடலாமா? கல்வி நிலையங்கள் தேவையே இல்லையே. தமிழ்நாடு அரசு நினைச்சா படித்த இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 1 கோடி பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கலாம். வழங்கலை. இந்த பணமெல்லாம் எங்கே போகுது கடவுளுக்கு தான் தெரியும். ஆகவே மக்களே சிந்தியுங்கள். தமிழ்நாட்டில் வளர்ச்சியே கிடையாது. ஏழை மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. 10% மக்கள் தான் வளர்ச்சி பெற்றுள்ளார்கள். 90% மக்களுக்கு எதுவுமே இல்லை. பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் என்று சொல்கிற பிற்பட்ட சாதிகள், செட்டியார், முதலியார், நாடார், நாயுடு, நாய்க்கர், பிள்ளை, கவுண்டர், முதலியார், இவர்களுக்கு தமிழ்நாட்டிலே எந்த சலுகையும் கிடையாது, எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பட்ட சாதியினர் வளர்ச்சி அடைவதற்கு இந்த நாட்டிலே எந்த சட்டமும் கிடையாது. 75 ஆண்டுகளாக பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் மிகவும் அடிமையாக நடத்தப்படுகிறார்கள். இதை புரிந்து கொண்டு இதற்கேற்ப நீங்கள் தேர்தலிலே நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாவிட்டால் என்ன ஆகும்? ஏழைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போவார்கள். அப்பொழுது யார் இந்த நாட்டிலே வாழ்வார்கள்? பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். ஏன் தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியும் போட்டியிட வேண்டியது தானே? உங்கள் சொந்த காலிலே நிற்காமல் எதற்காக அடுத்தவர் கால்களிலே நிற்கிறீர்கள்? எல்லா கட்சியும் தனித்தனியாக போட்டியிடணும். போட்டியிட்டு அந்த கட்சியின் பலத்தை காட்டினால் அது ஜனநாயகம். 20 கட்சியை கூட்டணியில் வைத்துக்கொண்டு 30 கட்சியை கூட்டணியில் வைத்துக்கொண்டு தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெற்றால் அது உண்மையான வெற்றி இல்லை. இருக்கட்டும். இந்த நாட்டிலே ஏழை மக்கள் வாழ்வதற்கு
முதியவர்கள் வாழ்வதற்கு எந்த சட்டமும் இல்லை. முதியவர்களுக்கு மருத்துவ வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சாதி மதம் கிடையாது, அரசியல் கிடையாது. நான் பொதுமக்களில் ஒருவன். எனக்கு மத நல்லிணக்கம் மட்டும்தான் புரியும். இப்படிக்கு லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட். நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்த்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். ஜாதி அடிப்படையில் யாரையும் தேர்ந்தெடுக்காதீர்கள். இவர் நமது மதம் என்று சொல்லி யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. இவர் நமது ஜாதி என்று ஓட்டு போடாதீர்கள். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். தேர்தலிலே வாக்குறுதி கொடுப்பார்கள், ஆனால் அந்த வாக்குறுதியை யாரும் நிறைவேற்ற மாட்டார்கள். எந்த கட்சியும் நிறைவேற்றியதில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேர்தலிலே நிற்பவர்கள் வாக்குறுதியை வாயால் சொன்னால் ஒத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு 20 ரூபாய் பத்திரத்தில் என்னென்ன வாக்குறுதி என்பதை அவர்களிடமே எழுதி அதிலே கையொப்பம் பெற்றுக்கொண்டு அப்புறம் ஓட்டு போடுங்கள், யாராக இருந்தாலும். நன்றி, வணக்கம். உங்கள் லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், அச்சீவர், ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட். நன்றி, வணக்கம்.